நீங்கள் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறீங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஞாபகம் வச்சுங்க, முதல் காரியம் உங்கள் மனசில் வர வேண்டியது என்ன? நான் ஒரு தீர்க்கதரிசி. என் வீட்டில், என் தொழிலில், என் காரியத்தில் என்ன நடக்குன்றதை நான் இன்றைக்கு அறிவிக்க போகிறேன். என் எதிர்காலம் எப்படி இருக்குன்றதை நான் சொல்ல போகிறேன். என் நாளை தினம் எப்படி இருக்குன்றதை சொல்ல போகிறேன். இன்றைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். எனக்கு என்ன நடக்குன்றதை சொல்ல போகிறேன். இயேசுவின் நாமத்தில் அதை நான் என் வீட்டில் உச்சரிக்க போகிறேன். நான் சொன்னபடி ஆகும். வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் தீபமே. உந்தன் வார்த்தை, வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் தீபமே. வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் தீபமே. பயம் சூழ்கையில், தடுமாறும் வேளையில் என்னை தாங்குகின்றீர். நீரின் அருகில் பயமில்லை மனதில், நீரென்றும் என்னுடனே. வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் தீபமே. வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் தீபமே. மாறான்பீனை மறக்கலாகுமோ? உள்ளமான கரம் பிடித்து வழி நடத்தும் அன்பரே என் இயேசுவே. வார்த்தை எந்தன் பாதைக்கு ஒளி வீசும் தீபமே. நீங்கள் தீர்க்கதரிசியாக செயல்பட்டு நீங்கள் சொல்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. எப்படி இது? ஹவு டு யூ ஃபங்க்ஷன் as a prophet of your own life? உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்கு ஒரு தீர்க்கதரிசியாக நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள்? எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறீர்கள்? நீங்கள் சொன்ன தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுகிறது? இதெல்லாம் எப்படி ஆகிறது என்பதை கவனியுங்கள். திருப்போம் எரேமியா 1:12. அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். நல்லா கவனிங்க, ரெண்டாவது பகுதியை கவனிங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? என் வார்த்தையை எப்போ நிறைவேற்றுவேன்றாரு? தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஆங்கிலத்தில் எப்படி வருது? I will hasten to perform my word. சில மொழிபெயர்ப்புகள் எப்படி சொல்லுது? God watches over his word to perform it. Watches overனா எவ்வளவு துரிதமாக நிறைவேற்ற முடியுமோ அவ்வளோ துரிதமாக நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார் என்ற அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்குது. அப்போ கர்த்தர் நிறைவேற்றுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நிறைய பேருடைய அபிப்பிராயம் ரொம்ப தப்பு. கர்த்தர் டிலே பண்ணிட்டே இருக்காருங்க, என்ன தெரியல. கர்த்தர் டிலே பண்ணுறதில்ல. கர்த்தர் ஆயிரக்கணக்கான வருஷமாக ஆயத்தமாக வெயிட் பண்ணிருக்கிறார். நீங்கள் பிறகுறதுக்கு முன்னாடியே உங்கள் வாழ்க்கையில் என்னத்தை செய்யலான்றதை பற்றி யோசித்து வச்சு தீர்மானித்து வச்சு ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறாரு. அப்புறம் ஏன் டிலே? அப்புறம் ஏன் நடக்க மாட்டேங்குது? ஏன் நடக்க மாட்டேங்குது? நமக்கு தெரிய வர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகுது. ஹலோ, நிறைய பேர் இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சிங்க நீங்கள் ஒரு தீர்க்கதரிசின்னு. இனிமே தான் நல்லது நடக்க முடியும்.
இனிமேல் இதில் எப்படி செயல்படுறது, இப்போ அடுத்த வாரம் வந்து எப்படி நான் தீர்க்கதரிசியாக ஃபங்க்ஷன் பண்ணுறது, எப்படி தீர்க்க தரிசனம் சொல்கிறது என் வாழ்க்கையில், எப்படி நாளைக்கு என்னவாயிருக்கும் என் வாழ்க்கைன்னு நான் எப்படி சொல்கிறதுன்னா கற்றுக்கிட்டா தானே நடக்கும். அது நீங்கள் சொல்லி தானே நடக்க போகிறது. கர்த்தரே பாருங்கள், இந்த உலகத்தில் ஒன்றையும் ஒரு மனுஷனை வச்சு சொல்லாமல் நடப்பித்ததே கிடையாது. இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடப்பித்தாரோ, இயேசு அனுப்புனது, அவர் சிலுவையில் மரித்தது, உயிரோடு எழுந்தது, சபை, அது இது எல்லாம் இன்னைக்கு நடக்கிற அத்தனை காரியங்களும் பழைய ஏற்பாட்டில் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. ஒன்று கூட தீர்க்க தரிசனமாக உரைக்காமல் கர்த்தர் பண்ணலை. எதையாவது ஒன்று செய்யணும்னா அது ஒரு ஆளை எழுப்பி அவன் மூலமாக இந்த உலகத்தில் அதை சொல்லி சொன்னது ஆகும்படி செய்கிறார். அப்படிதான் கர்த்தரே. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எப்போ நடக்க போகிறது? முதல்ல இதெல்லாம் புரிந்துக்கணுமே. இப்போ தானே நிறைய பேர் கேட்குறாங்க, நானே ஒரு தீர்க்கதரிசின்னு. அந்த காரியத்தை இப்போ தானே சிலர் கேட்கவே செய்கிறாங்க. இப்போ கேட்டு இனிமே இதை பற்றி ஒரு நம்பிக்கை உண்டாகி காரியங்கள் நடக்கணும். கர்த்தர் லெத்தார்ஜிக்கா இல்லை, கர்த்தர் ஏனோ தானோன்னு இல்லை, நிறைவேற்ற தாமதப்படுத்தலை. கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தங்களை அவர் சொன்னதை நிறைவேற்ற, ரொம்ப தீவிரமாக அதை நிறைவேற்ற, அதை ரொம்ப குயிக்காக நிறைவேற்ற. ஹேசன்னா ஒரு அவசரமாக அதை நிறைவேற்ற அவர் காத்து கொண்டிருக்கிறார். சீக்கிரம் ஆகட்டும்ன்றார். எப்போ புரிந்து கொள்ள போகிற, எப்போ உனக்கு அது புரிய போகிறது, எப்போ அதனுடைய வாழ்க்கையில் நீ சொல்ல போகிற, எப்போ வாயை திறந்து நீ சொல்ல போகிற அப்படின்னு அவர் காத்துக்கிட்டு இருக்கிறார். நாம் என்ன நினைக்கிறோம், கர்த்தர் என்னன்னு தெரியலங்க, ஒன்றும் பண்ணுறதில்ல, எனக்கு மட்டும் பண்ணல, என் தம்பிக்கு பண்ணிட்டாரு, எங்கள் அண்ணனுக்கு பண்ணிட்டாரு, எதிர் வீட்டுக்காரனுக்கு பண்ணிட்டாரு, எல்லாருக்கும் பண்ணுறாரு, சில மோசமான ஆளுகளுக்கெல்லாம் பண்ணியிருக்காரு, எனக்கு என்னமோ தெரியல, பண்ணல, எனக்கு தெரியும் ஏன்னு. ஏன்னா இது நடக்க மாட்டேங்குதே. ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் சரி, ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்கலை. நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சொன்னது தான் ஆகும்னு, நடக்கலையே. நான் சொன்னேன் நடக்குதே. நடந்துக்கிட்டே இருக்குதே சக்ஸஸ்ஃபுல்லாக. எங்கெங்க நடக்குது? நடக்கலை, அதானே சொல்கிறேன். நான் சொன்ன அதானே நடந்துக்கிட்டு இருக்குது. நடக்கலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க, சொல்கிறது தான் நடக்குது. 20 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க நடக்கலை நடக்கலை, எனக்கு மட்டும் நடக்கலை, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது, அதான் நடந்துக்கிட்டு இருக்குது. நல்லா இப்போதான் சிலருக்கு புரியுது, ஓஹோ அப்படியா. எப்படின்னா லைட்டு போட்டால் மொல்லமாக வரும். எங்கள் வீட்டில் ஒரு லைட் இருக்குது, நீங்கள் போய் ரூமில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு தான் அது எரியும். பயப்படாதீங்க, எரிஞ்சா சரி. இப்போ எரியலைனா கூட போகிறப்போது எரியட்டும், இல்லை வீட்டுக்கு போன பிறகாது எரியட்டும். ஆன் ஆகணும். ஆன் பண்ணிட்டேன், நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். சிலது அப்படியே ஃப்ளிக்கர் ஆகுது. என்ன சொன்னார்? சிலர் பார்த்துருக்கீங்களா, பக்கத்தில் இருக்கிற ஆளை கேட்பாங்க, என்ன சொன்னார்? இப்போ ஆன் பண்ணி விட்டாச்சு. நான் என் வேலை பட்டனை தட்ட வேண்டிய வேலை. ஆவியானவர் அதை ஆன் பண்ணி விடுவார், வெளிச்சத்தை உண்டாக்குவார். உள்ளே போட்டோம் அது லேசா. அப்போ நல்லா கவனிங்க, கர்த்தர் தம்முடைய வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறார். அவர் அதை நிறைவேற்ற ரொம்ப தீவிரமாக இருக்கார். பாருங்க, அதில் ஏன் நிறைவேற மாட்டேங்குதுன்றது இதனால தான். நிறைய பேருக்கு இன்னும் அதை பற்றி கேள்வி கூட படல, நிறைய பேருக்கு இது மேலாம் நம்பிக்கையே கிடையாது. அதனால தான் பாருங்கள் இந்த காரியங்கள்லாம் நிறைவேற்றப்படுவது கிடையாது. ஒரு சில காரியங்களை இல்லஸ்ட்ரேஷன் ரீதியாக நான் சொல்ல விரும்புகிறேன். என்று சொன்னால், இப்படி சொன்னால் கொஞ்சம் விளங்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்மலாம் ஏரோப்ளேனில் பறக்கிறோம் இல்லையா? ஏரோப்ளேனில் எப்படி பறக்க முடியுது? அதுக்கு சர்டன் ஃபிசிக்கல் லாஸ் இருக்குது. ஒரு ஃபிசிக்ஸில் சில லாஸ் இருக்குது இல்லையா? லா ஆஃப் கிராவிட்டின்னு இருக்குது இல்லையா? அது மாதிரி லா ஆஃப் லிஃப்ட்டுன்னு ஒன்று இருக்குது. கிராவிட்டி கீழே இழுக்குது, லிஃப்ட் மேலே தூக்குது. அந்த பிளேனில் உள்ள அந்த எந்திரம், அதனுடைய ரெக்கைகள் அதெல்லாம் டிசைன் பண்ணப்பட்ட விதம் என்னென்னா, அந்த லா ஆஃப் கிராவிட்டிக்கு எதிராக வேலை செஞ்சு, ஒரு இன்ஜின் மூலமாக அது வேலை செஞ்சு
கீழே இழுக்கிற அந்த சக்தியை காட்டிலும் தூக்குற சக்தி அதிகமாகி அப்படியே மேலே பறக்குது. 400 பேரை ஏற்றிக்கிட்டு டன்னு கணக்கில் வெயிட்டை ஏற்றிக்கிட்டு ஏரோப்ளேன் மேலே பறக்க முடியுது. நம்மளும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் டிக்கெட்டை வாங்கிட்டு அது மேலே உட்காந்துட்டு போகிறோம். கீழே விழாதான்ற யோசனை வர்றதே கிடையாது. ஏன்னா அந்த ஒரு லா இல்லையா, ஒரு லா அங்கே வேலை செய்கிறது. அந்த லா ஆபிரகாமின் காலத்திலே இருந்தது. இன்னும் கேட்டால் ஆதாம் காலத்திலே இருந்ததா இல்லையா? என்னைக்கு உலகம் உண்டானுச்சோ அன்னைக்கே அந்த பிசிக்கல் லா வாஸ் இன் பிளேஸ். அந்த லா அன்றைக்கே ஏற்படுத்தப்பட்டு அன்றைக்கே இருந்தது இல்லையா? ஆனால் அன்னைக்கு ஏன் பிளேன் பறக்க விடல? ஆபிரகாம் ஏன் பிளேனில் போகல? அன்னைக்கு ஏன் ஜெட் பிளேன்ஸ் எல்லாம் உண்டாகலை? அன்றைக்கி ஏர்போர்ட்டும் கிடையாது, ஏர்பிளேனை யாரும் கேள்விப்பட்டதும் கிடையாது. ஏன்னு சொன்னால் அது விளங்குறதுக்கு இவ்வளோ நாளாச்சு. இப்படி ஒரு லா இருக்குதுன்றதை கண்டுபிடிப்பாளர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு எத்தனை நூற்றாண்டுகளாகி இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ நான் சொல்லுகிறேன், உங்களை வெற்றி பெற வைக்கிறதுக்கு, கீழே போய் கொண்டிருக்கிற வாழ்க்கையை மேலே தூக்குகிறதுக்கு, அழிவை வாழ்வாக மாற்றுறதுக்கு, சுகவீனத்தை சுகமாக மாற்றுறதுக்கு, தோல்வியை வெற்றியாக மாற்றுறதுக்கு என்னென்ன பிரமாணங்கள் அவசியமோ அத்தனை பிரமாணங்களும் ஏற்கனவே நிறுவப்பட்டு அவைகள் அமலுக்கு வந்துவிட்டது. They are in effect already. தேவனுடைய பிரமாணங்கள், இந்த விசுவாசம் என்பது ஒரு பிரமாணம். நான் இன்னைக்கு ஒருத்தர் சொல்கிறார், இது என்ன புதுசாக இருக்குதே போதனை. உங்களுக்கு புதுசாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது? நம்ம ஊருக்கு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் நான் போய் பிளேன் ஏறி போய் அங்கே பிடிச்சிட்டு வர வேண்டியதாக போச்சு. இங்கே யார் சொன்னா பாருங்கள், இங்கே என்ன சொல்லிட்டாங்க, உனக்கு என்னென்ன நடக்குமோ அதுதான் நடக்கும், உங்கள் கையில் ஒன்றும் இல்லை. என்ன தலையில் எழுதி வச்சிருக்கோ அதான் உனக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் நான் கண்டுபிடிச்சேன், இங்கே எழுதியிருக்கிறதே என் வாயில் வச்சு நான் வாயில் சொன்னால் அதுதான் நடக்கும்னு. ஹலோ, ஆனால் இது லேசாக கற்றுக்கல. நீங்கள் சுலபமாக பஸ்ஸில் ஏறி டப்புன்னு இங்கே வந்து உட்காந்து கேட்டுட்டு போயிடுறீங்க. நான் பிளேன் ஏறி வீட்டை விட்டு நாட்டை விட்டு அவ்வளோ தூரம் போய் அங்கே ஒரு இடத்துல உட்காந்து அங்கே ஆணு வாயை பொழுது கேட்டேன் ஒருத்தர் சொல்கிறத. இப்படியான்னு எங்கள் ஊரில் இப்படி சொல்லவே இல்லையேன்னு முதல்ல எனக்கு ரொம்ப சந்தேகம், இது இருக்குதா அப்படின்னு. அப்புறம் கேட்டு இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணி இது உண்மை என்று புரிந்து கொண்டு நான் உங்களுக்கு போதிக்கிறேன் இன்றைக்கு. ஆனால் இது எப்போவுமே இருக்குது பிரமாணம். விசுவாசம் என்கிறது இப்போ வந்து புதிதான போதனை இல்லை, இது ஒரு பிரமாணம் என்கிற ரீதியில், ஒரு ஆவிக்குரிய பிரமாணம் என்கிற ரீதியில் இது ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்குது. துவக்கம் முதல் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் கேட்டால் தேவன் எவ்வளவு பழையவரோ அவ்வளவு பழசு இந்த பிரமாணம். தேவன் எப்படிப்பட்டவர், அவர் சொன்னார் சொன்னபடியே ஆயம். அதுதான் இந்த பிரமாணம், அதுதான் விசுவாசம். தேவன் God is a faith God. அவர் விசுவாச தேவன், சொல்றபடியே ஆகிறது. இந்த பிரமாணம் அப்படிதான். அதனால தான் பிளேன் விடுறதுக்கு இவ்வளோ நாளாக ஆயிடுச்சு. நல்ல காலம் இப்போது விட்டாங்க. நம்ம வாழ்நாளில் அதில் பறந்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எங்கே போனாலும் பாருங்கள், இப்போ எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு. இன்னும் நிறைய ஏர்போர்ட் கட்டுறாங்களாம். இன்னும் கட்டுட்டோன்றேன், ஈஸியாக போகலாம், டக்குன்னு போகலாம். இது இன்னொரு 100 வருஷம் டிலே பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளாம் பார்க்க முடியாது. எங்கள் தாத்தா காலத்துலலாம் மாட்டு வண்டியும், அவர் அரசாங்கத்தில் அதிகாரியாக இருந்தார் பாருங்கள், மாட்டு வண்டியில் தான் போகிறான் இந்த கிராமங்களில் அவர் வேலையை பார்க்கறதுக்கு. மாட்டு வண்டியில் போகிறது தான் அன்றைக்கி அந்த காலத்து இது. நல்ல காலம். லேட்டாக கண்டுபிடிக்கிறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது இல்லையா? கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இப்படியெல்லாம் வெற்றி வாழ்வு உண்டாகும், இதெல்லாம் நான் சொல்லி உண்டாகும் அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் கிடையாது பாருங்கள். 1898ஆம் ஆண்டு அமெரிக்காவில் இந்த பேட்டன்ட் ஆஃபீஸுக்கு பொறுப்பாக இருந்த ஒரு ஆள். பேட்டன்ட் ஆஃபீஸ்னால் அந்த புதிய கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணுற இடம். ஒரு கண்டுபிடிச்சிங்கன்னா அதை போய் பேட்டன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன்றாங்களா, அது பண்ணுற இடம். அந்த டிபார்ட்மெண்ட்டை ரன் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆள் கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் எழுதினாராம். என்ன ரெக்கமெண்டேஷன்? இந்த டிபார்ட்மெண்ட்டை நம்ம இழுத்து மூடிடலாம். 1898. ஏன் இழுத்து மூடிடலாம்? ஏன்னால் கண்டுபிடிக்க வேண்டிய எல்லா கண்டுபிடிப்புகளும் ஏற்கனவே கண்டுபிடித்து ஆகிவிட்டது. நல்ல காலம். அந்த புண்ணியவான் பேச்சை யாரும் கேட்கல. அவர் எங்கள் வீட்டுக்கு தீர்க்கதரிசி இல்லை.
அவர் நம்ம நாட்டுக்கு தீர்க்கதரிசியும் இல்லை, இந்த உலகத்துக்கு அவர் தீர்க்கதரிசியும் இல்லை. இவர் பேச்சை கேட்டிருந்தா உருவிடாமல் போயிருக்கோம் எல்லாம். அவர் என்ன சொல்கிறார், இனிமேல் கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்றுமே கிடையாது. அமெரிக்காவில் சொல்லியிருக்காரு, கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்றுமே கிடையாது, கண்டுபிடிக்க வேண்டியதெல்லாம் பண்ணி விட்டாச்சு, இந்த டிபார்ட்மெண்ட்டே எடுத்து மூடிடலான்ட்டாராம். ரெக்கமெண்டேஷன் வேஸ்ட்டு. இது இங்கே உட்காந்துக்கிட்டு எவனாவது எதாவது கண்டுபிடிச்சி கொண்டாந்து ரெஜிஸ்டர் பண்ணுவானான்னு காத்துட்டு இருக்குது, ரொம்ப வேஸ்ட்டுன்னு. 1898 அதுக்கப்புறம் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கு? ஹலோ, ரொம்ப நல்ல நல்ல காரியங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்கு. அவர் யோசிக்கலை, செல்ஃபோன் பற்றி யோசிக்கலை. நாங்களே அந்த காலத்தில், நான் படிக்கிற காலத்தில் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷோ ஒன்று வரும், ஸ்டார் வார்ஸ்ன்னு. அதில் ஒருத்தவங்களோட ஃபோனை வச்சுக்கிட்டு இப்படி பேசிகிட்டு இருப்பான். நாங்களே யோசிச்சு, இது என்ன விளையாட்டாக இருக்குது, இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஃபோன் என்ன ஒயரம் காணும், ஒன்றும் காணும், ஒயர்லெஸ்ஸாக இருக்குது, இதை வச்சுட்டு இப்படியே பேசிகிட்டு இருக்கிறான். அதுவும் வானத்தில் பறந்துக்கிட்டு எங்கேயோ பேசிகிட்டு இருக்கிறான், ஏதோ வேற ஒரு கிரக இதில் இருக்கிறான், பிளானட்டில் இருக்கிறான், பேசிகிட்டு இருக்கிறான். இதெல்லாம் என்ன நடக்கிறதான்னு இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலை நடக்குது? செல்ஃபோன் அதை விட சின்னதாக வந்துட்டு இருக்குது. இப்போது கை கடங்குற மாதிரி. நானே எல்லா ஃபோன் நம்பரையும் ஞாபகம் வச்சுருந்த காலம் உண்டு. இப்போ ஒரு ஃபோன் நம்பர் கூட ஞாபகத்தில் நிற்க மாட்டேங்குது. அதான் ஃபோன் ஞாபகம் வச்சுக்குதே, நம்ம என்னத்துக்கு ஞாபகம், மூளையை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணோன்னு அதில் என்ட்ரு பண்ணி விட்டுறோம். காலம் எப்படி மாறி போச்சு பாருங்கள். இதெல்லாம் நம்பாத ஆட்கள் நிறைய பேர் உண்டு. இன்றைக்கும் பாருங்கள், இப்படிப்பட்ட போதனைகள் வரும்போது ஜனங்க என்ன சொல்கிறாங்க, அது எப்படி நடக்கும், அது எப்படி உண்டாகும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஆட்கள் நிறையா இந்த 898 மூடிலாம் இருப்பாருங்க. அந்த மாதிரி ஆட்கள் நிறைய சபையில் இருக்கிறாங்க. அதனால தான் நிறைய நடக்க மாட்டேங்குது. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒன்றும் நடக்காது, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. எனக்கே ஒருத்தர் தெரியும் பாருங்கள், மனுஷன் சந்திரமண்டலத்தில் போய் இறங்கும்போது, நான் இங்கே பிரசவாக்கத்தில் அப்போ ஒரு வாலிபன், நான் எனக்கு என்ன அப்போ ஒரு 16 வயசு 17 வயசு இருக்கும். அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் நினைக்கிறாரு. அன்றைக்கி சாயந்தரம் ஒரு இடத்துல மீட்டிங் நடந்துகிட்ருக்குது, ஒரு கூட்டம் நடந்துகிட்ருக்குது ஒரு சபையில். அந்த சபை வழியாக போயிட்டுருக்கேன் பாருங்கள். இப்போ ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க ஜனங்க. சிலர்லாம் ஒரு வதந்தியை பரப்பி விட்டாங்க, இந்த அமெரிக்காக்காரன் போய் சொல்கிறேன்னாக்கும் சந்திரமண்டலத்துக்கு ஆள் அனுப்பிச்சாங்கன்னு பாருங்கள், என்னத்தையாவது எங்கேயாவது ஃபோட்டோ எடுத்து சந்திரமண்டலத்தில் போய் இறங்கிட்டான்னு காமிப்பான் சும்மானாலும் அப்படின்னு போய் சிலர்லாம் சந்தேகத்தை பரப்பிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பொய் ஆகும், யார் போய் அங்கே போய் இறங்க போகிறா, என்ன நடக்க போகுதுன்னு. ஒரு சபைக்கு போனோம் பாருங்கள் அன்றைக்கி சாயந்தரம். அங்கே ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிருக்காரு, என் ஃப்ரெண்டு தான் அவர். பிரசங்கம் பண்ணிருக்காரு. என்ன பிரசங்கம் பண்ணார், சந்திரமண்டலத்தில் மட்டும் மனுஷன் போய் இறங்கிட்டான்னா நான் பைபிளை தூக்கி எறிஞ்சிட்டு இனிமேல் தொடவே மாட்டேன், பிரசங்கம் பண்ண மாட்டேன்னு. அடுத்த நாள் பேப்பரில் வருது, இறங்கிட்டான்னு ஃபோட்டோலாம் போட்டு வருது. அங்கே போய் அவன் பைபிளை வேறு வாசித்திருக்கான், இந்த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன் அண்ட் எர்த்னு. அங்கே போய் வாசித்து அது பேப்பர்லலாம் வந்து, நான் அவரை கேட்டேன், அண்ணே என்ன இப்படி சொன்னீங்க, இப்படி சொன்னீங்க, கடைசியில் இப்படி ஆயிடுச்சேன்னு. அவர் சொன்னார், தம்பி உனக்கு ஒன்றும் தெரியாது. அந்த காலத்தில் சுலபமாக அது சொல்லுவாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது, அது நடந்ததுன்னு உனக்கு தெரியுமா? சும்மா சொல்கிறானுங்க, இப்படிலாம் ஒன்றும் நடந்திருக்காது. ஏன்னா நடந்திருக்காது சொல்கிறாரு, வானத்தில் நீ போய் கூடு கட்டினாலும் அங்கேருந்து உன்னை கீழே தள்ளுவேன்னு எழுதியிருக்குது பைபிளில். அதாவது கத்திரிட்டேருந்து ஒளியறதுக்கு எவனாவது போய் வானத்தில் கூடு கட்டினாலும் அங்கேருந்து ஒன்று பிடிப்பேன்றாரு. பிடிப்பார மாட்டாரா? கண்டிப்பாக பிடிப்பார், அங்கேருந்து கீழே தள்ளுவேன்றாரு. அதை எடுத்து வச்சுக்கிட்டு சந்திரமண்டலத்தில் ஏற முடியாதுன்னு யாருக்கு எழுதியிருக்குன்ற மாதிரி சொல்கிறேன். இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. அதனால தான் பாருங்கள், இது இப்போ புரிகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய பேருக்கு. ஆனால் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை ஒரு தீர்க்கதரிசியாக ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் சொல்கிறபடி தான் ஆகும், இப்படி தான் உங்கள் வாழ்க்கை நடக்கணும்னு கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக இருக்கிறீங்க. டெய்லி காலையில் எழுந்திரிச்ச உடனே ஞாபகம் வச்சுங்க, முதல் காரியம் உங்கள் மனசில் வர வேண்டியது என்ன, நான் ஒரு தீர்க்கதரிசி, என் வீட்டில், என் தொழிலில், என் காரியத்தில் என்ன நடக்குன்றதை நான் இன்றைக்கு அறிவிக்க போகிறேன். என் எதிர்காலம் எப்படி இருக்குன்றதை நான் சொல்ல போகிறேன். என் நாளை தினம் எப்படி இருக்குன்றதை சொல்ல போகிறேன். இன்றைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன். எனக்கு என்ன நடக்குன்றதை சொல்ல போகிறேன். இயேசுவின் நாமத்தில் அதை நான் என் வீட்டில் உச்சரிக்க போகிறேன். நான் சொன்னபடி ஆகும். எல்லா தீர்க்கதரிசிகளும் பத்திரமா போயிட்டு அடுத்த வாரம் திருப்பி வந்தீர்கள் என்றால் தொடருவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம்.
எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அன்பின் பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த அற்புதமான சத்தியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு உண்மை என்பதை கர்த்தாவே ஒவ்வொரு உள்ளத்துக்கும் உணர்த்துவீராக. ஒவ்வொரு உள்ளமும் மனமும் இதில் பூரிக்கட்டும், இதில் மகிழட்டும் கர்த்தாவே. கர்த்தர் நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளட்டும். எங்கள் வாழ்வை எங்களுக்கு தூரமாக வைக்கவில்லை, அது சமீபமாக உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறதே. எங்கள் வாயும் எங்களுடைய இருதயம் எங்களுக்கு வாழ்வளிக்கும்படியாக அப்படிப்பட்ட வார்த்தைகளை, காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. வெற்றி, வாழ்வு, சுகம், ஜெயம் எல்லாம் வாயிலும் இருதயத்திலும் இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவீராக. வெற்றியும் வாழ்வும் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். இன்றைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றம் நமக்கில்லையே. வாக்கு தந்தவர், சிறந்தவர், சிறந்ததை தருபவர். ஏமாற்றம் நமக்கில்லையே. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். காலங்கள் கடந்ததும் தாமதமானதும், வாக்கு தத்தங்கள் மீது நம்பிக்கை தளர்ந்ததும்,